அனைவருக்கும் வணக்கம். நாங்க இலங்கையிலிருந்து கேடிடி பிளாக் சேனலின் கமல். தர்சினி. இன்றைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா வெள்ளை அரிசி மாவு புட்டும் கருவாடும் அடுத்தது பிலாப்பருப்பும் பூசணிக்காயும் பொரிச்சு போட்டு கருவாட்டுக்குள்ள போட்டு குழம்பு வைக்க போறோம். சாப்பாடு இரவே சாப்பாடு. சமையலுக்கு போக முதல் நம்ம வீடியோக்களை பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. இனிமேல் பார்க்கும்போது நம்ம வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போடலாம். இது வந்து அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் புட்டா வைக்கிறதுக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து உப்பு, தேங்காய் பூ, தண்ணி, பச்சை தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்போ குழைக்க போகிறேன். தண்ணியை ஊற்று, உப்பு தண்ணி. அளவுக்கு ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் குழைச்செடுக்கணும். வெள்ளை அரிசி மாவு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பூவை போடும். தேங்காய் பூவை போட்டு நல்லா குழைச்செடுத்து தண்ணி வச்சிருக்குது. அது கொஞ்சம் ஆவி வந்த ஒரு போட்டா தான் புட்டு இது பண்ணி ஆவியும். சூடு வரன உடனே போட்டு தண்ணி கது பண்ணி அவிஞ்சிடும். அதுக்கு தான் நேரத்தோட தண்ணி இதை வைக்கிது. இன்னும் கொஞ்சம் குழ விடணும். இல்ல அது நம்ம அது கொத்துனா தான் மணி ஆகும். இது சும்மா குழச்சி தண்ணி எடுக்கும். டம்ளர் அப்படியே கொத்தி 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 எடுத்தா அந்த மணியா வரும். இதை சாப்பாடு இப்ப குழச்சி முடிஞ்சு அவிச்சு சட்டியில இதுல குழல்ல போட்டாச்சு. புட்டு குழலுக்குள்ள போட்டு வச்சுட்டா மூண்டு கையும் போட்டுட்டா எரி கறி அவிஞ்சிடும். மூண்டு கையும் போட்டு வச்சுட்டா ஒரே நேரத்துல மூண்டு குழல் புட்டு. ஒரே டைம்ல 3 புட்டு வரும்.
அது இதை போட்டா சரி. கவிஞ்சிருக்க மாட்டேன். கவிஞ்சிட்டு இறக்கும். கவிஞ்சிட்டு நல்லா ரெண்டாவது புட்டு சுடுது. கல்லுல உடைஞ்சிட்டு சுடுவது. சரி. அடுத்த புட்டு இப்ப பிலா பருப்பு அவிச்சு வச்சிருக்கேன். அவிச்சு வச்சாதான் உரிக்கிறதுக்கு லேசா அரிக்குமெண்டா அவிச்சனா. இதுக்கு இப்ப உப்பு தண்ணியை ஊற்றி மஞ்சத்தூளையும் போட்டு பிரட்டி எடுப்போம். அதே மாதிரி இதுக்கு பூசணிக்காய் உப்பு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பொரிச்சாதான் அது உப்பு பிடிக்கும். இது மஞ்சத்தூள் உப்பும் போட்டு பிரட்டி வச்சுருக்கேன். வேற வரையா பொரிச்செடுத்தா சரி. இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போடும். இது போட தேவையில்லை. சொட்டு போட்டு அதாவது மஞ்சள் தனியா இதப்ப பொரிச்செடுத்தோம்டா சரி. சட்டி வச்சுட்டு இப்ப எண்ணெயை ஊத்தி பொரிச்செடுப்போம். பருப்பு பிள்ளை பருப்பு போட்டு பொரிச்செடுப்போம். நல்லா பொரிய விட தேவையில்லை. அவிச்சு கொண்டு பொரிஞ்சிடும். பிள்ளை பருப்பு அவிச்சு இடிச்சனா அவிச்சு இடிச்சாதான் அந்த தோல் வெள்ளையா தெரியும். இந்த சிவப்பு தோல் பொரிஞ்சிட்டு இறக்குவோம். இதை நல்லா பொரிய விடக்கூடாது. நல்லா பொரிஞ்சா கட்டி காட்டும் சாரில கரைக்கல. அது உப்பெல்லாம் போட்டுதான் பொரிச்சிருக்கேன். உப்பு அதில் பிடிச்சிருக்கு. இதோட பூசணிக்காய் பிரிச்சு எடுப்போம். கொஞ்சம் திரட்டி விடுவோம் பொரியிறது. எல்லா பக்கமும் பொரியணும். ஒரு பக்கம் பொரிஞ்சு தேஞ்சிடும். திரட்டி விடலாம். தீஞ்சிடும். திரட்டி விடணும். இதை பூசணிக்காயும் பொரி வட்டுது. அதை இறக்குவோம். கருவாட்டு கறிக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன்.
இது என்ன கருவாடு? கட்டா கருவாடு. கருவாடு. கட்டா கருவாடு நல்ல பெரிய பெரிய தொண்டை. ஓ. சரி, தலையெல்லாம் ஒரு கிலோ ஆயிரம். அப்படியே போட்டு முழுசா போட்டா குழம்பு வைக்கணும். கருவாடு கட்டா கருவாடு. கருவாடு. அடுத்தது பூசணிக்காய். இது வந்து என்ன? பிலாப்பருப்பு. பிலாப்பருப்பு இதை அவிச்சு போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் பொரிச்சு, பூசணிக்காயும் பொரிச்சு, பிலாப்பருப்பையும் பொரிச்சு போட்டு எடுத்தா சரி கருவாடு போடுறதுக்கு. மற்றது கம்பை, தக்காளி, கருவேப்பிலை, பச்சைவஜிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு, மற்றது வந்து உப்பு, கொச்சிக்காத்தூள், மஞ்சத்தூள், கடுகு, சீரகம், இதையெல்லாம் கருவா எடுத்து வச்சிருக்கி. இப்போ முதல் இதுக்கு சுடு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். சுடுதண்ணியில ஊற வச்சா தான் அந்த வெடுக்கு தன்மையெல்லாம் போயிடும். சுடுதண்ணியில கொஞ்சம் நேரம் ஊறட்டும். கழுவி வச்சிருக்க மஞ்சத்தூளையும் போட்டு எண்ணெய் கொஞ்சமா ஒரு கடுகு, சின்ன சீரகம், வெங்காயத்தை போடணும். அதையும் போடுவோம். துண்டு உண்டா வெட்டினதால வதங்கணும். நல்லா இருக்குது. நல்லா வதங்க பிறகு இது வந்து கருவேப்பிலையும் கம்பையும் பச்சை ஊற்றிக்க வதங்க பிறகு தக்காளியை போடும். இது வந்து எல்லாம் கருவா வதங்கப்பட்டுக்கு தக்காளியை போடும். அது இதெல்லாம் சேர்ந்து வதங்கப்பட்டது. தக்காளியும் நல்லா வதங்கப்படணும். தேங்காய் பால் ஊற்றும். கொச்சிக்காய் தூளும் உப்பையும் போட்டோம். கொச்சிக்காய் தூள் தேவையான அளவு போட்டா சரி.
நமக்கு கூட தான் உறப்பு வேணுமே கடுமையா கூட இல்லை ஒரு அளவு இல்லை தூள் உறப்பு தூள் நல்ல இப்ப உப்பு மிளகா தான் போடணும் கொஞ்சம் குறைச்சி தான் போடணும்டா கருவாடு வந்து உப்பு கருவாடு கருவாடை போட்டாச்சு இது கொஞ்சம் கொதிக்க விட்டு நல்லா கொஞ்சம் கருவாடை அவிய விட்டு பொரிச்சு வச்சிருக்க பிளாப்பருப்பையும் இதையும் போட்டா சரி அதுதான் நல்லா கொதிக்குது கருவாடை அவிஞ்சு பொரிச்சு வச்ச பூசணிக்காயும் பிளாப்பருப்பையும் போட்டு கொஞ்சம் கொதி வரக்குள்ள அதெல்லாம் இது பொரிச்சு வச்சதுதான் கண்ணெடுத்து கொதிக்க விட தேவையில்லை கொஞ்சம் மூடி வச்சு போட்டு கொதிக்க விட்டுறோம் நல்லா கொதிச்சுட்டேன் இப்பெல்லாம் அப்படி வெளியே உப்பு கொஞ்சம் போட தமிழ் போகணும் மண் சட்டிக்கு நல்லா கொதிக்குது சாப்பாடு ரெடி ஆயிட்டு கோப்பையில சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட போறோம் சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்கீங்க பிளாப்பருப்பு கருவாடு உண்டு கட்டாமியும் கருவாடு கட்டா கருவாடு முள் இல்ல எனக்கு முள்ளு கூட இருக்கு நல்லா இருக்கு சாப்பாடு புட்டும் கட்டா கருவாடு குழம்பும் அரிசிமா புட்டு பிளாப்பருப்பு இரவு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கோம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்